ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். பிரண்ட துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? கீரைக்காரங்கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா இந்த மாதிரி கட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிரண்டை கட்டி இருக்கும், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதே நம்ம வீட்டில் செடியில் வச்சு அதை எடுத்திங்கன்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவங்க எடுத்துகிட்டு வர்றது இந்த மாதிரி லைட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த அளவு தாங்க சைஸே எடுக்கணும். செடியில் இருந்தாலும் நம்ம இந்த அளவுக்கு தான், ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர் அந்த அளவுக்கு இருக்க அளவுக்கு இருந்ததுன்னா தாங்க. அதுக்கு கீழெல்லாம் போச்சுன்னா ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த லென்த்தில் இருக்கிற அளவுக்கு நம்ம எலசாக கட் பண்ணி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி நல்லெண்ணெய் கையில் ஊற்றி ஃபுல்லாக கை தேய்ச்சிக்கணும். இல்லைன்னா ரொம்ப அரிக்கும், கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். இதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே கையெல்லாம் நனைச்சல் எடுத்துரும் நம்மளுக்கு. உங்ககிட்ட க்ளவுஸ் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்போ குக்கிங்க்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி க்ளவுஸ் இல்லைன்னா இந்த மாதிரி லைட்டாக ஆயில் போட்டுட்டு இதை கட் பண்ணும்போது கத்தி வச்சுருந்திங்கன்னா பார்த்து, ஆயில் கையில் இருக்கிறதுனால வலிக்கிடும். இப்போ பொறுமையாக அந்த நாரை க்ளீன் பண்ணி எடுக்கணும். இது கொஞ்சம் ப்ராசஸ் கஷ்டம்தாங்க. எல்லாம் சொல்கிற மாதிரி ஈஸின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது அரிப்புத்தன்மை இருக்கிறது ஒன்று, ரெண்டாவது பொறுமையாக அந்த நாரை எடுக்கணும். உள்ள சாதா கொஞ்சமாக தான் இருக்கும். நம்ம அதை பொறுமையாக பார்த்து பார்த்து கட் பண்ணி எடுக்கணும். இது க்ளீனிங் தாங்க கஷ்டம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிரண்டை எடுத்து வச்சாச்சு. ஒரு 6 காஞ்ச மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, சின்னதாக ஒரு புளி எடுத்து வச்சுருக்கு, உளுந்து, தேங்காய் துருவி வச்சு தேங்காய், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை வதக்கிடலாம் எல்லாத்தையும். நார்மலாக நம்ம துவையலுக்கெல்லாம் எப்படி எல்லாத்தையும் வதக்கி அரைப்போம், அதே சேம் ப்ராசஸ் தாங்க. இப்போ கடாய் நல்லா காஞ்ச உடனே இதோட ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம அந்த காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருந்தோம்ல, ஒரு 6 காஞ்ச மிளகா, 4 பல் பூண்டு, இதை போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இப்போ இந்த துவையல் எதுக்கு தெரியுங்களா? இந்த பிரண்டதை நம்மளுக்கு முட்டி வலிலாம் அதிகமாக இருக்கிறதுக்கு சாப்பிட்றது. அதில் நிறைய உங்களுக்கு மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. அதில் எதுன்னெல்லாம் கொஞ்சம்லாம் சொல்கிறதுக்கே இல்லை, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஒல்லி குச்சியாக இருப்பாங்க பாருங்களேன், அவங்களுக்குலாம் பசிக்கலன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இதெல்லாம் நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா உடம்பு புஷ்டி ஆகிடுவாங்க. இப்போ நம்ம உளுந்து போட்டு இதையும் வறுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா பூண்டு வறுத்துட்டேன். இப்போ உளுந்து சேர்த்து நான் வறுக்க போகிறேன். எதுக்கு குண்டாவாங்கன்னு சொன்னோன்னா, அவங்களுக்கு நல்லா ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு அதனால நல்லா சாப்பிட்டு குண்டாவாங்கன்னு. குண்டா இருக்கிறவங்களுக்கும் இல்லைன்றவங்களுக்கும் சூப்பர் பெனிஃபிட்டுங்க. நம்மளோட தொப்பை இருக்குது பார்த்தீங்களா, தொப்பையில் இருக்க கொழுப்பு கரைக்கிறதுக்கு இந்த பிரண்டை அவ்வளோ யூஸ் ஆகுது. இது ரொம்ப எல்லா ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்குது. நம்மளுக்கு கால்சியம் சத்து எல்லாத்துக்குமே இது நிறைய பெனிஃபிட் இருக்குங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. அதுவும் இல்லாமல் இது நல்லா உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் செய்கிற பக்குவத்தில் தான் இருக்கும். நம்ம இந்த தோலை சரியாக க்ளீன் பண்ணாமல் நாரோட போட்டு அப்படி முத்தலை வாங்கிலாம் செய்தோம்னா நம்மளுக்கு நாக்கெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். சாப்பிடவே முடியாது இந்த துவையில. இதில் செய்கிறது தாங்க, அந்த நாரை எடுத்துட்டு உள்ளே இருக்க சதப்பகுதி மட்டும், அதுவும் ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4 அந்த இது வருது பார்த்தீங்களா, அந்த 4 ஸ்டேஜில் இருக்கிறது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் கடாயில் அதே ஆயிலில் உளுந்து வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ சின்ன வெங்காயம், புளி இதோட சேர்த்து இதில் வதக்கிறேன். சும்மா நெல்லிக்காய் சைஸ் அளவு ஒரு புளியும், ஒரு 10 பல் சின்ன வெங்காயமும், உங்களுக்கு பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆனால் இது நல்ல ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது, அதனால நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட தேங்காய் துருவலை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா இதை ஆயிலே வதக்கிடுங்க. தேங்காவை நல்லா ட்ரை ஆகணும். எதுக்கு அந்த தேங்காய் சீக்கிரம் அது போட்டோம்னா கெட்டுடும் நம்ம துவையல். ஆனால் இந்த மாதிரி எண்ணெயில் ரொம்ப ட்ரையாக போட்டு வறுத்துட்டு நீங்கள் துவையல் அரைச்சி பாருங்கள், அவ்வளோ சீக்கிரத்தில் கெடவே கெடாது. நல்லா கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே இதை பாருங்கள், அதில் தேங்காயிலேருந்து ஆயில் விடும். அதனால் உங்களுக்கு பார்க்க ஆயில் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஆயிலில் நம்ம இந்த பிரண்டையை போட்டுக்கலாம். அவ்வளோ நார் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. அப்பயும் அதில் குட்டி குட்டியாக இருக்கும், அது நம்மளுக்கு அரைச்சிட்டோன்னு தெரியாது. இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதங்கணுங்க. அதளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எவ்வளோ நல்லா வேகுதோ ட்ரை ஆகுதோ அவ்வளோக்கும் உங்களுக்கு அந்த அரிப்புத்தன்மை குறைஞ்சிரும். அப்போ உங்களுக்கு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம முது எலும்புக்கு லேடிஸ் இந்த டெலிவரி ஆனவங்க, இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் அவங்களுக்கு இடுப்பு கை கால்லாம் வலிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு முட்டி கை கால் வலி இருக்கும் போது, எல்லாத்துக்கும் இந்த பீரியட்ஸ் ஆகிறவங்களுக்கு எல்லாம் அந்த இடுப்பு வலி இருக்கும், அந்த டைமுக்கு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா
அவ்வளோ நல்லது. லேடிஸு இத கம்பல்சரியா சேர்த்துக்கணும். லேடிஸ் மட்டும் இல்ல, ஜென்ஸுக்கும் குடுக்கணும். ஜென்ஸுங்களும் ரொம்ப ஓடி ஆடி வேலை செய்துட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாம. அப்படி இருக்க டைம்ல டயர்ட் ஆயிடுவாங்க. அவங்கலாம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா தான் அது மட்டும் இல்லங்க. வயித்துல இந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கும் இது அவ்ளோ நல்லது. இந்த பைல்ஸுக்கு ப்ளீடிங் ஆகும் பார்த்தீங்களா? அந்த மாரி ப்ளீடிங் ஆகுறவங்க இத எடுத்துக்கிட்டாங்கன்னா, சீக்கிரம் ப்ளீடிங் குறையும் அப்டின்ட்டு. இது அவ்ளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த முட்டி அடிபட்டு நம்மளுக்கு இந்த லிகமெண்ட் டேரு, ஃப்ராக்சரு அந்த டைம்லலாம் வந்து இத நம்ம வாரத்துல ஒரு வாட்டி எடுத்துக்கணும். அப்படி இருக்கவங்கலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, சீக்கிரம் நம்மளுக்கு இது ஓரளவுக்கு க்யூர் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நல்லா நம்ம தேங்காவ, சின்ன வெங்காயத்தலாம் ஆயில்ல வதக்கி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா? அத இதில ஆட் பண்ணிடலாம். இதோட நம்ம பூண்டு, அந்த பிரண்ட, பருப்பு வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் இதில சேர்த்துடலாம். என்னடா ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு நெனைக்காதீங்க. இது அந்த மாரி போட்டா தான் அந்த அரிப்பு தன்மை குறையும். நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டும் குடுக்கும். நல்லாருக்கும். அப்பதான் சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு. லைட்டா அதில பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சுட்டு வந்தாச்சு. நம்மளுடைய சூப்பரா டக்குன்னு நம்ம துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு குட்டி தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்ப கடாய வச்சுட்டு, அதே எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெயிலே இப்ப நீங்க இந்த டைம்ல நீங்க நல்லெண்ணெய் ஆட் பண்றதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டே அதெல்லாம் நல்லெண்ணெயில வதக்கி தான் போட்டுருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணி பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். இது இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரம் கெடவே கெடாதுங்க. இப்போ சில துவையல்லாம் நம்ம தேங்காய் போட்டு பண்ணோம்னா, காலையில பண்றது நைட்டுக்கு உள்ளே ஒரு மாரி ஒரு ஸ்மெல் வந்துரும். ஆனா, இந்த மாரி ஃபுல்லா ஆயில்ல வதக்கி நீங்க பண்றப்போ, அவ்வளோ சீக்கிரத்துல கெடவே கெடாது. இந்த மாரி ஒயிட் ரைஸோட வச்சு நம்ம சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டா நம்ம குழம்பு எதுனா வேணும்னாலும் அத வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்ப இது ஒயிட் ரைஸோட நான் எடுத்து வச்சு பரிமாறுறேன் பாருங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இது சாப்பாடுக்கு மட்டும் இல்லங்க. நம்ம ஃபீவர்லாம் இருக்கிற டைம்ல இந்த கஞ்சி குடிப்போம்ல, அது கூட இந்த கம்பங்கூழு, களி இதெல்லாம் செய்ற அன்னைக்கெல்லாம் இத செய்து சாப்பிட்டு பாருங்க. அப்பா வேற லெவல்ங்க. லைட்டா அந்த சின்ன வெங்காயத்தோட இனிப்பு டேஸ்ட்டு நல்லா சூப்பரா இருக்கும். இப்ப நான் வெண்டைக்காய், மொச்சக்கொட்டை, உருளைக்கிழங்கு போட்ட இந்த குழம்பு இதில ஊத்திட்டு, இதோட தொட்டு சாப்பிட்டா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. நீங்க இல்ல ரசத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம். தயிருக்கு வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லங்க, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். நம்ம இந்த மாரி இந்த குழம்புக்கு எடுத்துட்டு, இத பாருங்க, இந்த மொள கட்டின மொச்சை இதோட சேர்த்து இந்த குழம்பு வெண்டைக்காய்லாம் போட்டு, அதோட இந்த துவையல வச்சு தேவாமிர்தம் மாரி இருக்கும். ஷைலஸ் கிச்சன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நீங்களும் பெரண்ட துவையல் செய்துட்டேன்னு நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.